குடிச்சாச்சுண்ணா தஞ்சாவூர்ல எங்கேயோட சிறப்பாக இருக்குங்க. சிறப்பா 7 நிமிஷம் மணி என்ன 2:30 3 முடிச்சுனேன். 7 மாடு ஊத்துறாங்க. 7 மாடு ஊத்துறாங்க. எல்லாம் வெறியங்க. சரிண்ணே சரி. சாட்டிக்கு என்ன வரிசை போட்டுருங்க? குக்கரா? கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம். ஜல்லிட்டு எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கு. ஜல்லிட்டு எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. டோக்கன் படியா நல்லா நடத்துறாங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு. நன்றி. வரணும் உங்க மாடு பத்தி சொல்லுங்க. வரணும் வாங்க உங்க மாடை பத்தி சொல்லுங்க. ஏன்னா கவரோட தெரியுறீங்க. இது எப்படி என்ன? பக்கத்துல ஒருத்தர் கை உடைஞ்சவர் இருக்காரு. எனக்கு இறங்கிருச்சு. உனக்கு இறங்கிருச்சா? சரி வாங்க சொல்லுங்க. வரணும் திருச்சியில இருந்து இங்க வந்து இங்க விசுவகுடிக்க உங்க ஜல்லிட்டு எப்படி இருக்குது? நல்லா தானே இருக்கு. டோக்கன் பிரகாரம் விடுறாங்க. டவுன் பிரகாரம் விடுறாங்களா? சரி சரி. நீங்க மாடு பிடிக்க இறங்கலீங்களா? இறங்கினேன். 2 மாடு பிடிச்சேன். ஒரு மாடு கை இறங்கிடுச்சு. மாடு பிடிச்சி கை இறங்கிருச்சிங்களா? சரிண்ணே சரி. மாடை விட்டுலான்ட்டு வந்திருக்கேன். சரி சரி. உங்க நண்பரை பத்தி அப்படியே சொல்லுங்க. அவர் பெரிய ஏதாவது தொண்டை மாந்துற டானே ஒரு தான் ஜல்லிக்கட்டு நாயகன். அவருக்கு வேற கை இறங்கி போட்டதா கேள்வி. தான் டோக்கன் கொடுத்தாரு. அவரா சரி சரி. இப்ப நம்ம நீங்க எந்த மாடு கொண்டு வந்தீங்கப்பா? அதிரான ஆட்டு அப்படியே மாட்டை கொஞ்சம் நவுத்து விடுங்க. ஆட்ட நாயகன். ஆட்டு நாயகனா? சரி சரி. அதிரா பத்தி அப்படியே ஒரு சிறப்பா சாட்டா சொல்லுங்க. எப்படி பண்ணுவாரு கட்டையில? அது கட்டைக்கு தகுந்த மாதிரி பண்ணேன். கட்டைக்கு தகுந்த மாதிரி. சரி சரி சரி. அவுத்துட்டா வீடியோ வெயிட்டிங்கா? ஆனா இப்ப விசுவகுடி ஜல்லிட்டு எந்த மாதிரி போயிட்டு இருக்கா? மாடு அவுத்தாச்சுங்களா? மாட்டுக்கு என்ன வரிசை போட்டுருங்க? குக்கரா? கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம். ஜல்லிட்டு எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கு. டோக்கன் பிரகாரமா தள்ளுவாடியா? டோக்கன் பிரகாரம் எடுத்துதான். மத்த ஜல்லிட்டோட இங்க என்ன சிறப்பா பண்ணிருக்காங்க? எல்லா மாட்டுக்கும் எல்லாம் ஒரே பரிசா இல்ல பரிசு? சரி 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 சரிங்க. இப்ப இங்க ஜல்லிக்கட்டுல புடிகாரங்களாம் எந்த அளவுக்கு மாடு புடிகாரங்க? சரி சரி. நம்ம பசங்க உள்ள இறங்கிருக்காங்களா? சரி சரி. நம்ம மாடு பேருண்ணே? கருப்பனா? எந்த ஊர் மாடு? தொன்னவாந்திர மாடா? சரி சரிங்க. கட்டையில எப்படி வந்தாரு இன்னைக்கு? பொறுப்பா வந்தாரு. சரி சரி சரி. இன்ன வரைக்கும் எத்தனை வீதி மாடை ஊத்துறீங்க? 50 வீதி ஊத்துங்க. 50 வீதி நல்லா சிறப்பா வந்திருக்காரு. சரி அண்ணா மாடு எங்க இருந்து கொண்டு வந்துறீங்க? சோமனாவரமாண்ணே. மாடு பேருங்கண்ணே? அன்பானே. சரிண்ணே சரிண்ணே. மாடு கட்டையில எப்படிண்ணே பண்ணுவாரு இவரு? பாஞ்சு வருவாரா? சரிண்ணே சரிண்ணே. இங்க பெரம்பலூர் மாவட்டம் ஜல்லிட்டு வந்துறீங்க. இந்த மாதிரி இருக்கு விசுவகுடி ஜல்லிட்டு. தள்ளுவாடி இல்லாம நடத்துறாங்களாண்ணே? சரிண்ணே சரிண்ணே. விழா கமிட்டி நல்லா தள்ளுவாடி இல்லாம எல்லாம் ஒத்துழைச்சு வராங்க. சரிண்ணே சரிண்ணே. வேற என்ன இந்த ஜல்லிட்டுல சிறப்பா பண்ணிருக்காங்க? ஒரே நடக்கிறதே பெரிய சிறப்பு தான். எல்லாம் சரிங்கண்ணே சரி. பெரிய சிறப்பு தான் மாட்டுக்காரங்க. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. அண்ணே மாடு எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? பூலாம்பட்டியில இருந்துங்களாண்ணே. மாடு பேருங்கண்ணே? மாடு பேர் வெள்ளையன். வெள்ளையனாண்ணே. சரி சரி. எத்தனை வாடி இது? இது 2வது வாடி. 2வது வாடிண்ணே. மாடு எப்படி பண்ணுவாரு கட்டையில? இப்பதான் அவுக்குறோம். பூலாம்படியில் அவுத்தோம். இது 2வது வாடி. பூலாம்படியில் நல்லா வந்தது. சிறப்பா வந்தாரு. கொஞ்ச நேரத்துல மாடு அவுக்க போறீங்க. எதிர்பார்ப்போட இருக்கும். விசுவகுடி ஜல்லிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நல்லபடியா போயிட்டு இருக்கு. டோக்கன் படியா நல்லா நடத்துறாங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு. சரி நன்றி. நம்ம சேலம் மாவட்டத்துல ஒருத்தானே எப்ப வந்தாலும் மாடு கொடிக்கிட்டு தான் வர மாட்டேன். சரிண்ணா நம்ம சேலம் மாவட்ட மாடலே தனியா ஒரு துண்டா தெரியும். அழகாரத்தையும் தெரியல. ஒரு டிஃப்ரெண்டா கொடிக்கிட்டு வரதுலயே பேர் போன நம்ம சேலம் மாவட்டம். மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணே. மாட்டு பேர் வந்து அப்பனே. அப்புங்களா? சரிண்ணே சரிண்ணே. இதுதான் மொதவாடியிலே சிறப்பான. சரி சரிண்ணே. எங்க கண்ணுல இருந்தே வளர்த்தீங்களா இதை? ரொம்ப சேட்டை பிடிச்சவராட்டுக்கா? சேட்டை பண்ணுவாரு. சரிண்ணே சரி. இன்னும் மூக்கே குத்தாம தான் வச்சிருக்கீங்களா? குழந்தை மாதிரி வீட்டுல இங்க வேடிக்கை வந்தா மட்டும் பட்டாசு கிளப்புறாரு. இன்னைக்கு எப்படி கட்டையில வந்தாரு? 3 பேருக்கு அட்டன் டைம்ல. சரி சரி சரிங்க. வந்து ஒரு பிடிக்காரன் 3 மாடு பிடிச்சிருக்காங்க. சரிண்ணே சரிண்ணே. ஏன்னா நம்ம மாட்டுக்கு என்ன பரிசு போட்டாங்களா? குக்கரா போட்டாங்களா? சரிண்ணே சரிண்ணே. ஜல்லிட்டு நம்ம எப்படி இருக்கு இன்னைக்கு? நீட்டா டோக்கனைஸா கூப்பிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம நீட்டா மாடு அவுத்தாச்சு பிடிச்சாச்சு. சரிண்ணே சரிண்ணே. பிரச்சனை இல்ல. சரிண்ணே. இந்த ஜல்லிக்கட்டுல சிறப்பான விஷயம் எந்த விஷயம்? நம்ம இந்த விசுவகுடி ஜல்லிக்கட்டுல நீங்க சிறப்பா பண்ணிருந்தாங்கன்னா மெயின் வந்து போலீஸ் வந்து டோக்கனைஸா மாடு கூப்பிட்டு அவுத்தா சிறப்பான முறை. டோக்கனைஸா கூப்பிட்டு அவுத்தாங்க. அதான் ஒரு சிறப்பான. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. இப்ப தள்ளுவாடி விழுவதுக்கு மெயினா யாருண்ணே காரணம்? தள்ளுவாடியில வந்து மெயின் காரணம் வந்து மாட்டுக்காரங்க தான். நம்ம மாடு முன்ன வந்து சீக்கிரம் போய் வேடிக்கை வாங்கலாம். இப்போ வந்து இவங்க கூப்பிடுறது வந்து நான் கூப்பிட்டாதான் வரணுங்கும் போது எல்லாம் அங்கங்க நிழல்ல உட்காந்துருக்கு. ஆமா நல்ல நீட்டா. மாட்டுக்கும் பிரச்சனை இல்ல. அப்படி ஆளுங்களுக்கும் பிரச்சனை இல்ல. ஆளுங்களுக்கும் பிரச்சனை இல்ல. மாட்டுக்கும் பிரச்சனை இல்ல. இப்ப எல்லாரும் ஒவ்வொரு மாடா வந்தாலும் எல்லாருமே இப்ப எல்லாம் தள்ளுவாடி போட்டு எல்லாருமே எல்லா மாட்டையும் நிக்கும் போது எந்த மாட்டு போறீங்க? மாடு மிஸ் பண்றது அதுலதான் மிஸ் ஆகும். சரி. நீங்க அவுத்த மாடு எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு மாடு யாருமே மிஸ் ஆகல. நாங்க வந்து 6 மாடு ஓட்டு வந்தோம். 6 மாடு அவுத்து 6 மே முடிச்சிட்டோம். சரி சரி. சந்தோஷமா இருக்கு. இந்த சைடு எல்லா ஊருக்குமே டோக்கன் அண்ணன் வாங்கிடுவாங்க. அப்படிங்களா? பூலாம்படி அண்ணமாடு இந்த சைடு பெரம்பலூர் மாவட்டத்துல. சரிண்ணே சரிண்ணே. ஆனா அப்படியே நம்ம விசுவகுடி ஜல்லிக்கட்டை எப்படி இருந்தா அப்படியே கண்ணீர்னு ஒரு 2 வாரத்துல சாட்டன் சீட்டா சொல்லிருக்கேன். வேற லெவல்.
வேற லெவலுங்களா? வேற லெவல். அப்படியே எல்லாம் ஒண்ணா சொல்லிருக்கு. ஆனா இருக்கண்ணே அவரே சாமி சூடு ஜல்லிட்டு எப்படின்னா விசுவகுடி ஜல்லிக்கட்டு வேற லெவல். நாம தான் வீடியோ எடுக்கலாமா? அப்படியே நிக்கிறீங்களா? அண்ணா மாடு எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? மூலப்புதூர்ல இருந்து. மூலப்புதூருங்களா? ஜல்லிட்டு எப்படின்னா இருக்கு இன்னைக்கு? சிறப்பா இருக்குங்க. வெறித்தனமா இருக்குங்களா? எப்படின்னா இங்க டோக்கன் எப்படின்னா எல்லாம் ஒரு சில ஊர்ல காசு கொடுத்து வாங்குறாங்க. ஃப்ரீ டோக்கனா? அது எந்த மாதிரி பாக்குறீங்க எல்லாம்? இல்ல இந்த ஃப்ரீயா ஒரு இப்ப எல்லா ஊர்லயுமே காசு கொடுத்தாதான் டோக்கனுங்கிறாங்க. அந்த வேலைக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க எல்லாம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு என்ன ஊக்கமா இருக்குது? ரொம்ப சிறப்பா இருக்குங்களா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. மாடு பேருங்கண்ணா? ஒயிட் ரோஸ்ங்களா? இன்னைக்கு வாடியில் எப்படி வந்தாரு? சிறப்பா இருந்துச்சுங்களாண்ணே? சரிண்ணா சரிண்ணா. இங்க ஜல்லிக்கிட்டு பரவாயில்ல. நீங்க ஒரு குற்றம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. சரிங்கண்ணா சரிங்க. ரொம்ப நன்றிங்க. அண்ணா மாடு எங்க கொண்டு வந்துறீங்க? வேப்பந்தட்டா. மாடு பேரு பாதிகரன். சரி சரிண்ணே. என்ன இப்ப எத்தனாவது வாடிண்ணே இப்ப நம்ம மாட்டுக்கு? 4வது வாடியா? சரிண்ணே சரிண்ணே. வேப்பந்தட்டில் இப்ப நம்ம எத்தனை மாடுங்கண்ணா வச்சிருக்கீங்க? 10 மாட்டுக்கு மேல வச்சிருக்கீங்க. சரிண்ணே சரிண்ணே. ஜல்லிக்கட்டு எப்படி இருக்கு இன்னைக்கு? நல்லா இருக்குங்க. நல்லா டவுன் பிரகாரம் போகுது. ஆனா இந்த ஊர்ல ஃப்ரீ டவுன் கொடுக்குறாங்க. அது கஷ்டப்பட்டு எல்லாம் வந்துட்டு காசு போட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கு மேல இந்த ஊர்ல எல்லாம் ஃப்ரீயா நடத்துறாங்க. சரி போகுது. மாட்டு விவசாயிகள் எல்லாம் பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். சரிண்ணே சரிண்ணே. அடுத்து என்ன வர இதெல்லாம் மாத்தினாங்க. சரிண்ணா ரொம்ப நன்றி. அண்ணா மாடை எங்க கொண்டு வந்துறீங்க? அண்ணமாயிலத்து மாடா? சரி மாடு பேருங்கண்ணா? அல்போன்ஸ் மாடுங்களா? சரி சரி. மாடு எப்படின்னா கட்டையில பண்ணுவாரு? ரன்னிங்லேயே போகுமா? இது எத்தனை வாடி நம்ம மாட்டுக்கு? பல வாடி பார்த்துச்சு. சரிண்ணே சரிண்ணே. ஜல்லிட்டு எப்படி இருக்கு நீங்க? சூப்பரா இருக்குங்களா? சரிங்க. அண்ணா மாடு பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு. எந்த ஊர் மாடுங்கண்ணா? சேலம் மாவட்டம். சேலத்துல எந்த ஊருங்கண்ணா? ஆத்தூர் மாடுங்களாண்ணா? சரிங்கண்ணா சரிங்க. நம்ம தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவை சேலம் மாவட்ட தலைவர் ராமன். அப்படிங்களாண்ணா? கதாநாயகன். ரிசல்ட் போற வீதியெல்லாம் ரிசல்ட். சரிங்கண்ணா. தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவை சேலம் மாவட்ட தலைவர். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. விசுவகுடி ஜல்லிக்கட்டு எப்படின்னா இருக்கு? சூப்பரா இருக்குங்களா? சரிண்ணா. எல்லா ஊர்லயும் காசுக்கு டோக்கன் விற்கிறாங்க. இங்க ஃப்ரீயா டோக்கன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொண்டைமானத்தோட இந்த ஊர் சூப்பர்ண்ணா. சரிண்ணா சார் ரொம்ப நன்றி. அண்ணா மாடு எங்க கொண்டு வந்திருக்கீங்க? சேலம் மாவட்டம். ஆமாண்ணா. பஸ் எல்லாம் மாடு 4 பேர் 5 பேர் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க அப்படியே ஒத்த கைத்துல அப்படியே அழகா ஓட்டுறீங்களா? சரி சரி. மாடு பேருங்கண்ணா? மாடு இன்ன வரைக்கும் 10 வாடிக்கு அடிச்சிருக்கோம். இன்ன வரைக்கும் எந்த வாடிக்கும் முடியல. திருச்சி அடிச்சுட்டு தான் இருப்போம். சரிங்கண்ணா. நன்றி நன்றி. அண்ணா மாடு எங்க கொண்டு வந்துறீங்க? மேட்டூர் வந்தானே? சரிண்ணே சரிண்ணா. தெளிவா பண்ணாங்க. 10 பேர் சேர்த்து பசங்க நடத்தின வேடிக்கை தெளிவா நடத்தி கொடுத்தாங்க. சரிங்க. சந்தோஷமா இருந்தது. நாங்க 11வது மாடா வைக்கிறோங்க. அப்படிங்களா? மாடு எல்லாம் ஓடி போச்சு. அதனால அந்த மாட்டை புறம் பிடிச்சி கட்டிட்டு கடைசி மாடா நாங்க கொண்டு வரோம். சரிண்ணே சரிண்ணே. விசுவகுடி ஜல்லிட்டு இந்த மாதிரி இருக்குங்க. டோக்கனுக்கு காசே வாங்க பண்ணாங்க. சரிங்கண்ணா சரிங்க. டோக்கனுக்கு காசே வாங்காத சரிண்ணே சரிண்ணே. சரிங்கண்ணா. அண்ணா விசுவகுடி ஜல்லிட்டு எந்த மாதிரி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருந்தது. இங்க எல்லா மாடுமே டவுன் பிரகாரம் விட்டுருந்தாங்க. சரி தள்ளுவாடி வெளியில சூப்பரா நடந்தது. ஆனா டோக்கனுக்கு எல்லா ஊர்லயும் காசுக்கு வித்துருந்தாங்க. இங்க ஃப்ரீயாவே கொடுத்து பண்றாங்க. ஆமாண்ணே. கூட வாங்க ஃப்ரீயா கொடுத்தாங்களா? அதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எல்லாமே ஒரே பெருசா கொடுத்தாங்க. யாரும் பரபரப்பும் இல்லண்ணே. அதெல்லாம் நீட்டா விட்டாங்கண்ணே. வேடிக்கைனா இப்படிதான் நாங்க விட்டு ஒரு வேடிக்கை தான். சரி சரி. நம்ம பெரம்பலூர் மாவட்டத்துல சொல்ல போனா இது ஒரு நீட்டா நடந்த வேடிக்கை. சரிண்ணே சரிண்ணே. புலா பண்ணே அங்க டோக்கனுக்கு காசு விட்டாங்க. காசுக்கு விட்டாங்க. நீட்டா விட்டுட்டாங்கண்ணே. நீட்டாங்க. வாரி நீட்டா புடிச்சு புடிவாங்க. எந்த சேதாரமும் இல்ல. விலை கட்டி நல்லா நீ ஒத்துழைச்சாங்க. எந்த பிரச்சனையும் இல்லண்ணே. சரி. காவல்துறை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க வேடிக்கை? அவங்க எல்லாம் வேடிக்கை நடத்துறாங்க. ஏன்னா ஒரு மாடு அங்க உள்ளே ஒரு மாடு விடாம எல்லாத்தையும் வெளியில தான் வச்சு ஒரு மாடா ஒவ்வொரு நம்பர் 1 2 3 அந்த நம்பர் சொல்லல தான் வர முடியும். சரிங்க. 3 பேர் தான். இதே மாதிரி வந்து தமிழ்நாட்டுல எங்கேயாவது சிறப்பா இருக்குங்க. சிறப்பா 7 நிமிஷம் மணி என்ன 2 3 கிலோ முடிச்சுங்க. 7 மாடு ஊத்துறாங்கண்ணே. 7 மாடு ஊத்துறாங்க. எல்லாம் வெறியண்ணே. சரிண்ணே சரிண்ணே. அண்ணா வணக்கண்ணே. அண்ணா எந்த ஊர்ல இந்த மாடு கொண்டு வந்துறீங்க? சம்பவம் பைசானே. நம்ம ஊருங்கண்ணே சேலத்துல? வாழப்பாடி பக்கத்துல. சரிண்ணே சரிண்ணே. 18 ஊர்ல. சரிண்ணே. இங்க விசுவகுடி ஜல்லிக்கட்டு எப்படின்னா நடந்துச்சு?
ஜல்லிக்கட்டுலாம் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. தள்ளுவாடி போல இது மேல பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஆனா எங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, ஒரு பேருக்கோசம் தானே நம்ம ஒரு வீதிக்கு போறோம், மாடை வைக்கிறோம். ஆமா, பேருக்கோசரம் தானே எல்லாமே வளர்க்கறது. சரி, செங்குட்டம் வந்தாருனாவே எங்க பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு. கேட்டா ரவுடி சந்திருங்க, மத்த எல்லா பேரும் சொல்றாரு. நாங்க மத்தவங்களை யாரையும் கம்பேர் பண்ணி சொல்ல விரும்பல. சரிங்க. எங்க பேர் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதே வாழப்பாடிக்கு பழனியாபுரத்துக்கு வந்தாரு, அன்னைக்கு எங்க பேர் சொல்லிட்டாரு. அங்க சொல்லியிருந்தாரு, இங்க சொன்னாரு, இன்னைக்கு பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா மாடு வளர்க்குறது பேருக்கோசரம் தான் வளர்க்கறது. இதனால எவ்வளவு மனம் உடைச்சிருக்கு ஆளாவரும். காலையில இருந்து கம்பல்சரி 3 மாடு ஊத்தம், 3 மாட்டுக்கு எந்த மாட்டுக்கு பேரே சொல்லல. அப்படிங்களா? சரி சரி சரிங்க. ரொம்ப வருத்தத்துக்கு ஆளாக்குறாரு அவர். எல்லாமே காசு அங்கிருந்து எவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்திருப்போம். எங்களுக்கு இன்னைக்கு குறைஞ்சது 20,000 செலவாயிருக்கு. இவ்வளவு செலவு பண்ணி வந்து எங்க பேர் சொல்லல அவரு. அதான் பெரிய கஷ்டம். வருத்தமே. மாடி ஜல்லிக்கட்டு எப்படின்னா இருந்தது இன்னைக்கு? மற்ற ஊருக்கு அப்புறமே இன்னைக்கு பரவாயில்ல. சரி, ஏன்னா இப்ப தள்ளுவாடி இல்ல, ஒரு மாடும் டோக்கன் சொன்ன நம்பர் சொன்னாதான் உள்ளே நாட்டிக்கு சூப்பரா நடத்தினாங்க. சரிங்க. பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லா ஊருங்களையும் வேடிக்கை டோக்கன் காசுக்கு தான் வைக்கிறாங்க. அந்த வகையில இந்த ஊரு காசே இல்லாம எல்லாருக்கும் டோக்கன் ஃப்ரீயா. இந்த வருஷத்துல இன்னைக்கு தான் நாங்க காசு ஃப்ரீயா டோக்கன் இந்த வருஷத்துலயே எல்லா ஊரும் இப்ப காசு அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சு. எல்லா ஊர்லயும் பணம் கொடுத்து தான் டோக்கனே தராங்க. ஒரு ஊர்ல மட்டும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நந்தினி எக்ஸ்பிரஸ்னு ஒருத்தர், ஆமா, வேப்பந்தட்டக்காரர், அவர் எனக்கு கூப்பிட்டு ஃப்ரீயா கொடுத்தாரு. சரிங்கண்ணா. ரொம்ப க்ளோஸ். அவர்தான் கொடுத்து அவர் மூலியமா தான் வந்தேன். அப்படிங்களா? சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. இப்ப இந்த வேடிக்கை நல்லா, இந்த பரிசுகளும் பிரச்சனை இல்லை. பரிசும் பரவாயில்ல. ஏன்னா இந்த பரிசுக்கோசரம் இதோட வேடிக்கை மாடை வித்தவன்னு தான் எல்லாருமே வரும். பேருக்கோசரமும் மாடு அவுக்குன்னு தானே வரும், பிரைஸ் கோசரமும் வரும். அது கரெக்ட் தானே, அது கரெக்ட் தானே. இந்த வேடிக்கையில சிறப்பா நடந்த ஒரு விஷயம்னா எதுனா? சிறப்பா நடந்த விஷயம் தான் என்ன சொல்லுது, போலீஸ் கமிட்டி, விழா கமிட்டி நல்லா நடத்திருந்தாங்க. அவங்களோட ஒத்துழைப்பு இருந்தாதான் இந்த அளவுக்கு கொண்டு போக முடியுது. தள்ளுவாடி விழுவதுக்கு மெயினா யாருன்னா இப்ப முக்கியமா காரணம்? மாட்டுக்காரங்க தான் சில பேர் சொல்றாங்க. உங்களோட தாட்ல இருந்து பார்க்கும்போது என்ன? எல்லாருமே நம்ம மாடு கொண்டு போனா அவங்களும் அவுக்கணுங்கிறாங்க. யார் முன்ன அவுக்கணும் போட்டி போட்டு தான் தள்ளுவாடி ஏற்படுது. மற்ற வந்து காரணம் போலீஸோ அவங்களால மாட்டுக்காரங்களே தான் மெயின் காரணம். காரணம். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. முன்னாடி நான் பொண்ணு நீ பொண்ணு அடிச்சுக்கிறதுனால தான் தள்ளுவாடி உண்டாக காரணம். சரிங்கண்ணா சரி.